ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கலை. ஏன்னா இந்த விஷயத்தில் இது மாதிரி நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கலை. ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம், அது நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதையெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம எதா இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு செய்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்கிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள யோசிக்கிற விஷயங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எதையா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்காமல் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு நல்லது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான்ப்பா. என்னால் இதுக்கு மேலே இந்த விஷயத்துலேயும் யாரையும் நம்ப முடியல. ஏன்னா நம்பினோன்னா அவங்கெல்லாம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஏமாற்றிடுறாங்க. அதனால் எந்த விஷயத்துலையுமே யாரையுமே நம்ப முடியல அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ப வேண்டாம். நீங்கள் யாரையும் எதுக்காகவும் நம்ப வேண்டாம். என்ன நடக்குதோ அதை ஒரு மனசார ஒரு விஷயத்த நம்பினோன்னா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட பேசி முடிவெடுத்துக்கிறேன். பேசி நான் என்ன நடக்குதோ அதை நான் கிடைக்குதோ அதை நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு சில இதில் நம்ம எல்லாரையும் நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களையெல்லாம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே இனிமேலாம் ஒரு விஷயத்த எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சில விஷயங்களை நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருமே இது பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. புரியாமல் கிடையாது. எதுக்குமே ஒரு லிமிட்டுன்னு இருக்குல்ல. அதையெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் எது எதுக்கு எந்தெந்த விஷயத்தில் முக்கியமாக நினைக்கணுமோ அது அதுக்கு அந்தந்த விஷயத்தில் முக்கியமாக நினச்சா மட்டும்தான் எதா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு இடையில நம்ம யாரையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. எனக்கு இந்த விதத்தில் யாரையும் நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. புரியாமல் கிடையாது. எந்த விதத்துலேயுமே யாரையும் நம்ம எனக்கு இதுக்கப்புறம் இதில் இந்த விஷயத்தில் எந்த முடிவு எடுக்கிறது என்னங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எந்த விஷயத்துலையுமே இனிமேலாம் யாரையும் எதுக்காக நீங்கள் இந்த வீ வீட்டில் இல்லாமல் போனீங்களோ அதுக்கே நம்ம எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியங்கிறது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதில் எந்த விதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ இனிமேலாம் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஏதாவது ஆகுதான்னு கேட்டால் ஒன்றுமே நோ யூஸ் தான். அதனால் எதையா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான். எனக்கு இனிமேலாம் நீங்கள் எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் இனிமேலாம் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எதுக்குமே நம்ம யாரையும் காரணம் சொல்கிறது கிடையாது. ஒரு விதத்தில் நம்ம அதையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நம்ம பேச முடியும். இல்லாட்டினா பேச